ஹை ஃப்ரெண்ட்ஸ். எட்டிகேட் சளி பிடிச்சிட்டு ஒன்றுமே பேச முடியல. எட்டிகேட் அப்படின்னா நல்லா சொல்கிறேன், கவனிச்சிக்கோங்க. ரொம்ப ஈஸியானது தான். ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ். என்னது சின்ன சின்ன ரூல்ஸ்? அந்த ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணினா உன் மேலே ஒரு குட் இம்ப்ரெஷன் வரும். அது நீயாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கும் மேலே ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, அந்த சின்ன சின்ன ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணனா அவங்க மேலே ஒரு குட் இம்ப்ரெஷன் வரும். ஓகேயா? ஃபஸ்ட்டு ஒன், அதாவது ஒரு மேனரிசம் அப்படின்னு. ஏரோப்ளைனா, ஹெலிகாப்டருங்க. சரி, ஒரு சின்ன சின்ன மேனரிசம், ஓகேயா? மேனரிசம் பிஹேவியர்னு கூட வச்சுக்கலாம். ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், பிஹேவியர், மேனரிசம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இருங்க, அது பறந்து போட்டோம். என்ன தான் மேலே ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன் பறந்தாலும் ஒரு சந்தோஷம் தான் மனசுக்குள்ளே, அதை பார்த்துடணுன்ட்டு. சரி, என்ன சொல்கிறது? சின்ன சின்ன மேனரிசம் சொல்லிட்டேன்னா, ஃபஸ்ட்டு ஒன் டேபிள் எட்டிகெட். நான் என்னென்ன எட்டிகெட் சொல்கிறேன்னு நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மட்டும்தானா இல்லை, நிறையா இடத்துல நீங்கள் எட்டிகெட் போட்டு பேசிக்கலாம். கரெக்டாக அப்போ தான் அதனுடைய மீனிங் புரியும். டேபிள் எட்டிகெட். ஸோ டேபிள் எட்டிகெட் மீன்ஸ் இப்போது சாப்பிட போகிறேன், ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறீங்க. நல்லா சிக்கன் 65, மட்டனு, ஆட்டுக்கால், பாயா, ஸோ அதெல்லாம் சாப்பிட்றீங்களா? ஸோ சாப்பிட்டுட்டு அதில் இருக்க கருவேப்பிலை, எலும்பு அதெல்லாம் தட்டிலேருந்து கீழே டேபிளில் நம்ம வைக்க மாட்டோம். சரியா? நம்ம வீட்டில் நிறைய பேர் அப்படி வச்சுக்கிறோன்னா சரி, அது ஓகே, எனிவே அது வீடுன்னு கூட ஒத்துக்கலாம். பட் வெளியே போய் எங்கேயாவது ஒரு இடத்துல சாப்பிடும்போது ஸோ அந்த தட்டு எலும்பெல்லாம் செப்பரேட்டாக அதுக்குன்னு ஒரு தட்டு கொடுத்தாங்கன்னா அந்த சாப்பிட்ட எலும்பெல்லாம் தட்டில் வச்சிடலாம். இல்லை அப்படின்னா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற தட்டுலேயே ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஓகே? ஸோ அதுதான் ஒரு சின்ன ஒரு மேனரிசம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுருப்பாங்க பார்த்தியா? ஓகே, என்ன சொல்கிறது, ஒரு குட் இம்ப்ரெஷன் உங்கள் மேலே ஏற்படும். அதுதான் டேபிள் எட்டிகெட். சின்ன சின்ன ரூல்ஸ். ஓகேயா? வேறு என்ன சொல்கிறது? நெக்ஸ்ட்டு டேபிள் எட்டிகெட் முடிஞ்சதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் எட்டிகெட். கம்யூனிகேஷன் எட்டிகெட்னால், யாராவதுக்கோ ஒருத்தர்கிட்ட ஃபோன் பேசுகிறீங்க. ஹலோ, நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, என்ன அப்படின்றத கேட்டுட்டு தானே நீங்கள் அடுத்து பேச போகிறீங்க. எடுத்ததுக்கப்புறம் சொல்லு என்ன விஷயம், அப்படி இப்படின்னு பேசினா அது நல்லா இருக்காது. ஒரு குட் மார்னிங் பண்ணுறது, ஒரு விஷ் பண்ணுறது, ஒரு அஃபிஷியல்ஸ் கிட்ட பேசும்போது ஒரு பொலைட்டாக பேசுகிறது. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி அதை பேசி முடித்ததுக்கப்புறம் ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு போகிறது, ஃபோனை வைக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து கம்யூனிகேஷன் எட்டிகெட். ஸோ நம்ம ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது ஸோ சின்ன சின்ன எட்டிகெட், சின்ன சின்ன ரூல்ஸ், அந்த பிஹேவியரை ஃபாலோ பண்ணோம்னா அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம், ஒரு நல்ல இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். ஓகேயா? டேபிள் எட்டிகெட், கம்யூனிகேஷன் எட்டிகெட், ஸ்பீக்கிங் எட்டிகெட். ஸ்பீக்கிங் எட்டிகெட்னால், இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு போகிறீங்க. ஸ்டேஜுக்கு போயிட்டு உங்களை வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க சொல்கிறாங்க. என்ன சொல்லுவீங்க? குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல் ப்ரெசென்ட் ஹியர், டுடே ஐம் கோயிங் டு டாக் அபவுட் தி டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு தானே அந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறீங்க. எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து லைஃப்பை பற்றி பேச போகிறேன்னு சொல்லிட்டு லைஃப் இஸ் எட் ஆனால் அந்த மாதிரிலாம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதுதான், ஒரு போகும்போது ஒரு குட் மார்னிங் சொல்லிவிட்டு உங்கள் பேர் என்னன்னு சொல்லிட்டு நான் எந்த கிளாஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் தானே நீங்கள் அந்த ஸ்பீச்சே பண்ணுறீங்க. ஸோ அதுதான். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி அந்த ஸ்பீச் முடித்ததுக்கப்புறமும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரிலீவ் ஆகணும். ஸோ இதுதான் வந்து அந்த சின்ன சின்ன ரூல்ஸ். இந்த சின்ன சின்ன ரூல்ஸ் அண்ட் எட்டிகெட்ஸை நீ ஃபாலோ பண்ணினீன்னா மித்தவங்க கேட்குறவங்களுக்கு உன் மேலே ஒரு குட் இம்ப்ரெஷன் வரும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எட்டிகெட். அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த நிர்வாகம். இப்போ ஒரு கம்பெனி இருக்குது. கம்பெனி வந்து அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் கிட்ட அவங்க நடந்துக்கிற விதம், ஸோ அவங்களுடைய ஆட்டிடியூட், அவங்களுடைய அணுகுமுறையெல்லாம் பற்றினா என்ன இருக்கும் மித்த கம்பெனியும் தெரியல. ஸோ ஒரு கம்பெனியில் இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த எம்ப்ளாயீஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போனுச்சுன்னா அந்த கம்பெனிக்கு ஒரு குட் இம்ப்ரெஷனை உருவாக்கி எம்ப்ளாயி பற்றிலாம் ஏற்படுத்த வச்சா, இந்த கம்பெனி வேலை செஞ்சால் இந்த கம்பெனியில் தானே நம்ம வேலை செய்யணும், ஒரு நல்ல எட்டிகெட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க எம்ப்ளாயீஸ் கிட்ட, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எட்டிகெட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெல்கமிங் எட்டிகெட்ஸ். வெல்கமிங் எட்டிகெட்ஸ்னால் வரவேற்கணும். இப்போயே ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, இல்லை யாராவது வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்க வான்னு கூப்பிட்டா தானே நீங்கள் உள்ளே போவீங்க. கூப்பிடாட்டி சும்மாவே இருந்தால் நம்மளால் போக முடியுமா? வான்னு கூட சொல்லலை, எடுத்தோடனே சாப்பாடு போட்டு வச்சுட்டா அது நல்லா இருக்காதுல்ல. நீ என்ன பண்ணுறாலும், நீ எப்படி கவனித்தாலும், நீ ஒரு விருந்தே வச்சாலும் ஃபஸ்ட்டு வார்த்தை நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்லணும் இல்லையா? ஸோ அதுதான் அந்த வெல்கமிங் எட்டிகெட்ஸ். ஸோ அது வந்து இருக்கணும். அந்த சின்ன சின்ன ரூல்ஸ், இப்படி வெல்கம் பண்ணணும், அப்படி வெல்கம் பண்ணணும். ஒரு ஹோட்டலுக்கு
ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறீங்க. என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய பெரிய 5 ஸ்டார் 4 ஸ்டார் ஹோட்டலுக்குலாம் சாப்பிட போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ரிசப்ஷனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் உங்களை வந்து அழகாக வெல்கம் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்களா, ஒரு வெல்கம் ட்ரிங்க்கு கொடுத்து, அது மாதிரி ஒரு சின்ன சின்ன செட் ஆஃப் பிஹேவியர்ஸ் அந்த எட்டிக்கெட்ஸை ஒரு ஹோட்டல் ஃபாலோ பண்ணுச்சுன்னா கஸ்டமர்கிட்ட ஒரு இம்ப்ரெஷன், அந்த ஹோட்டலை பற்றின ஒரு குட் இம்ப்ரெஷன் நமக்குள்ளே சாப்பிட்டா இந்த மாதிரி ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும், அவங்களுடைய வெல்கமிங்லேருந்து ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அப்போது அந்த கம்பெனி அந்த ஹோட்டல் வந்து இந்த எட்டிக்கெட்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால தான் அந்த கம்பெனியை வந்து ஒரு வேறு லெவல் கதையை எடுத்துகிட்டு போகுது. ஸோ இதுதான் சின்ன சின்ன எட்டிக்கெட்ஸ். ஸோ ஒரு பேரண்ட்ஸாக குழந்தைங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய சின்ன சின்ன எட்டிக்கெட்ஸ் அப்படின்னா ஈட்டிங் எட்டிக்கெட்ஸ் தான். சாப்பிட்றது இல்லையா, இப்போ லஞ்சு பேக் கொண்டுட்டு போனதுக்கப்புறம் ஒரு டவலு, அதை டவலை விரித்து போட்டு ஸோ அது மேலே டிஃபன் பாக்ஸை வச்சு சாப்பிட, நம்மளே அப்படி தானே சாப்பிட்ருப்போம். டவல் விரித்து போட்டு டிஃபன் பாக்ஸை வச்சு சாத பருக்கெல்லாம் சிந்தாத சாப்பிடுன்னு சொல்லுவோம். குழந்தைங்கன்னா சிந்திட்டு தான் சாப்பிடும். அந்த சிந்தின அந்த டவலில் இருக்கிற சிந்தின பருக்கெல்லாம் அப்படியே வச்சு நீ வந்து பேக்கில் போட்டு கொண்டு வந்துடு, இல்லைனா அது குப்பை தொட்டியில் போய் உதறு, அப்படி தான் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன எட்டிக்கெட்ஸ்லாம் அந்த குழந்தைங்க ஃபாலோ பண்ணுச்சுன்னா அது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு பிஹேவியர். ஓகேயா. ஸோ அது மாதிரி தான் இதுதான் அந்த சின்ன சின்ன ரூல்ஸ். ஒரு கண்ட்ரி ஒரு நல்ல எட்டிக்கெட்டை ஃபாலோ பண்ணுச்சுன்னா ஸோ அந்த கண்ட்ரியில் ஹேட்டர்ஸே இருக்க மாட்டாங்க, அந்த கண்ட்ரிக்கு எதிராக ஒரு இதுவே இருக்காது இல்லையா. ஸோ அதுதான் சொல்கிறேன், அந்த கண்ட்ரியில் வாழ்கிற பீப்புளே, ஸோ அந்த நேட்டிவ் பீப்புளே அவங்க கண்ட்ரியை நினச்சி ஒரு பெருமை அடைஞ்சிக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ், அதை தான் வந்து எட்டிக்கெட். அதை நீ ஃபாலோ பண்ணனா உன் மேலே அது ஒரு குட் இம்ப்ரெஷனை ஏற்படுத்தி தரும். ஓகேயா, அதுதான். வேறு எதுவும் இல்லை. இன்னும் ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா ஸோ மறுபடியும் இந்த வீடியோவை பாருங்கள். இதுக்கு மேலே யாரும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சின்ன செட் ஆஃப் ரூல்ஸ். நிறையா படிங்க, இங்கிலீஷ் நிறையா படிக்க ஸோ ஒவ்வொரு வார்த்தைகள் இந்த மாதிரி எட்டிக்கெட் இருக்கும். இப்போ இன்னும் அடுத்தடுத்த வீடியோலாம் கம்யூனிசம், சோசியலிசம், கேபிட்டலிசம், நேஷிசம், ஃபேசிசம், ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கொண்டுட்டு வரேன். ஸோ இது என்னன்னு கரெக்டாக நீங்கள் புரிஞ்சு பார்த்துக்கோங்க. புரியலையா மறுபடியும் வீடியோ பாருங்கள். ஏற்கனவே இன்னொரு வீடியோ தமிழ் மீனிங் எட்டிக்கெட்டோட தமிழ் மீனிங்னு ஒரு தம்ப்நெயில் வச்சு ஒரு வீடியோ இருக்கும், அதை பாருங்கள். இது நான் தனியாக இப்படியே லேண்ட்ஸ்கேப் வீடியோ, ஸோ தம்ப்நெயில் போர்டில் நான் அப்படியே அப்லோட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வார்த்தை எட்டிக்கெட். ஸோ சின்ன சின்ன எட்டிக்கெட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேயா, அதுதான் எட்டிக்கெட். பாய்.